ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, தப்பே செய்யாததால் வருவதில்லை உனது வெற்றி. ஒரே தப்பை மறுபடியும் செய்யாததால் வருவதுதான் உனது வெற்றி. அதனால் தவறு செய்து விட்டோமே என்று மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் உனக்கு நீயே சில விஷயங்களை மாற்றிக்கொண்டு புத்துணர்ச்சியுடன் செயல்படு. உனக்கு சரி எனப்பட்டதை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் உன் பயத்தை மட்டும் உன்னுள் அனுமதிக்காமல் இரு. என் பிள்ளையே, உன்னை சுற்றி நிறைய தவறான விஷயங்கள் நடப்பது போல் உணர்கிறாயா? அப்படியென்றால் நீ மற்றவர் பயணிக்கும் தவறான வழியில் கூட்டத்தோடு கூட்டமாக செல்லாமல் என் கைகளை பிடித்துக்கொண்டு என் செல்ல பிள்ளையாக நேர்மறையான வழியில் வர பயணிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம். சபாஷ் பிள்ளையே, என் நாமத்தை சொல்லி நிறைய கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய். உன் அலட்சியம் மட்டும்தான் இத்தனை போராட்டங்களுக்கும் காரணம். இங்கு வாழ்பவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை. நிறைய தவறுகள் செய்து கொண்டிருப்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் ஆசி நிறைய உள்ளது. அதனால் வெற்றி எளிதில் கிடைக்கிறது. ஆனால் அங்கு என் பார்வை மட்டும்தான் இருக்கும். ஆனால் உனக்கு அப்படி இல்லை பிள்ளையே. உன் குடும்பம், உன் சந்தோஷம், உனது வெற்றி, உன் பிள்ளைகள் என்று இல்லாமல் மற்றவருக்கு ஓடி ஓடி உதவி செய்வது, வேலை செய்து தருவது என்றிருந்தாய். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் அலட்சியம்தான் முன்பு இருந்தது. உன் வாழ்வில் பல ஏமாற்றங்களுக்கு காரணமான இந்த அலட்சிய குணத்தை உன்னிடமிருந்து எடுக்கவே இத்தனை போராட்டங்களை நான் அனுமதித்தேன். இப்போது நீயே சிந்தித்துப் பார். எந்த விஷயமானாலும் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கிறாய். ஓரளவுக்கு இன்று நீயே தன்னிச்சையாக ஒரு தொழில் நடத்தும் அளவிற்கு உன்னை நீயே விழிப்புணர்வுடன் செயல்பட பழகிக்கொண்டாய். இனிதான் என் ஆட்டமும் ஆரம்பமாக போகின்றது. உனக்கு வெற்றி என்பதே இல்லை, நீ இவ்வளவுதான் என்று மனதுக்குள் சொல்லி சிரித்தவர்கள் கூட உன் வாழ்க்கையையும் உன் தோற்றத்தையும் உன் குடும்பத்தையும் பார்த்து வாழ்ந்தால் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று உதாரணமாக சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். இது என் சத்திய வாக்கு பிள்ளையே. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெரியவர்கள் சொல்லும் இந்த அருமையான புதன் நன்னாளில் உனக்கு தேவையான முக்கியமான ஒன்று, வெகு நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று இன்று உன் கையில் கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக என் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் வாழ்வீர்கள். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.